சரி, இப்போ வந்து சிவகார்த்திகேயன் நான் வாய்ஸில் பேச போகிறோம். ஹலோ ஹலோ, வணக்கம் பிரதர். வணக்கம், எப்படி இருக்கீங்கண்ணா? வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேண்ணா. நிஜமா நம்பவே முடியல, நான் உங்கள்ட்ட தான் பேசுறேன். படம் பேர் இப்பதான் சொன்னாங்க எல்லாரும். ஏதாவது விளையாடுறீங்களா? எனக்கு புரியல. யாருன்னு முதல்ல சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கு ஏற்ற மாதிரி பேசுவேன். சரி, நான் யாருன்னு சொல்லட்டுமா? சொல்லி தொலைங்கன்னு. சொல்லி தொலைங்கன்னு சொன்னா எப்படி சொல்ல முடியும்? ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 2வது ப்ராங்க் கால் வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் ப்ராங்க் காலுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ அதுக்கெல்லாம் ரொம்ப 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 நன்றி. இந்த ப்ராங்க் வீடியோவில் யார் ப்ராங்க் பண்ண போகிறோம் அப்படின்னா பார்த்துவாங்க. ஓகே, ஸோ வந்து இன்னைக்கு வந்து மணி ப்ரோ வந்து நான் எப்படி ப்ராங்க் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரொடக்ஷனில் வந்து கால் வந்து பண்ணுறோம். இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு லைக் ஒரு ப்ரொமோஷன்ஸ் வந்து பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனுக்கு வந்து உங்களை கூப்பிடுறோம். ஸோ இதுதான் இந்த வீடியோட கண்டென்ட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணி ப்ரோட்ட பேச போகிறோம். ஸோ எப்படி இந்த ப்ராங்க் வந்து ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. ஸோ அங்கே நம்ம மணி ப்ரோவை ப்ராங்க் பண்ணலாம். ஸோ ப்ராங்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்பட்றேன். நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் உங்ககிட்ட வச்சுக்கிறேன். நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நிறைய ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கட்டும் அண்ட் நிறைய யூடியூபர்ஸாக இருக்கட்டும், உங்களோட சப்போர்ட்னால மட்டும் தான் இன்றைக்கி அவங்க அந்த பிளேஸ்லலாம் இருக்காங்க. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் எப்படி பண்ணுறேன் அண்ட் இன்னும் என்ன நான் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறத கண்டிப்பாக அது வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன். இப்போ நம்ம ப்ராங்க்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு வாய்ஸில் பேசிட்டு அதுக்கப்புறம் லைக் ஆன் த ஃப்ளோவில் போவோமே, பார்ப்போம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ, சொல்லுங்க. மணியா? நீங்க? நாங்கள் ப்ரொடக்ஷன்லேருந்து கூப்பிட்றோம். உங்கள் நம்பர் கொடுத்துருந்தாங்க பேச சொல்லி. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. மூவி வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ளூயன்சர்ஸ் இன்ஸ்டாகிராமில் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு அந்த இது பண்ணுவாங்களே ப்ரொமோஷனு. ஆமா. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா இன்ஃப்ளூயன்சரை வந்து கூப்பிடலாம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். மூவி நேம் என்னங்க சார்? அது மூவி நேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இது பண்ணல. அது என்னன்னா இப்போ சாங் ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதனால வந்து சரி ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சரை வந்து நம்ம கூப்பிட்டு ஒரு மீட்டப் மாதிரி வைக்கலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்னன்னா எல்லாருக்குமே கால் பண்ணி அண்ணன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஓகே. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சரி கால் பண்ணி நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். அண்ணன் வந்து என்னோட வீடியோஸ்லாம் பார்க்குறாங்களா? ஆமாம் பார்க்குறாங்க. இல்ல எனக்கு புரியல. ஓ சரிங்க சார், சரி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களுக்கு என்னென்னு கால் பண்ணுறேன். அவைலபிள் தானே, ஃப்ரீ தானே இப்போ? ஃப்ரீ தாங்க சார். ஓகேப்பா. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுனே தெரியல. நான் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் உளர்றேன். அப்புறம் ஏன்டா ஏன் அவரும் வந்து நம்பிட்டாரு. ஸோ வந்து இப்போ நம்ம வந்து சிவகார்த்திகேயன் நான் வாய்ஸில் வந்து கொஞ்சம் வந்து அவங்க ரியாக்ஷன் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். பொதுவாக வந்து சிவகார்த்திகேயன் வந்து நிறைய பேர் கால் பண்ணி விஷ் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு பர்சன். அவங்களுக்கு விஷ் பண்ணும்போது எப்படி அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு இதை நம்ம பார்ப்போம். இது எப்படி போகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். பாக்குறேன். 5 minutes later. நீங்கள் அழைக்கும் நபர் வேறொரு நபருடன் பேசிக் கொண்டுள்ளார். நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது சிறிது நேரம் கழித்து பின்னர் அழைக்கலாம். ஹலோ. ஹலோ. சார். பிஸியா நீங்க? இல்ல சார். சரி ஒன்றும் இல்லை. இதான் அண்ணா வந்து எல்லாத்துக்கும் கால் பண்ணி விஷ் பண்ணணும் பேசணுன்றாங்க. அது வந்து நான் அண்ணன்ட்ட நான் கொடுக்குறேன், பேசுகிறேன். சரி, இப்போ வந்து சிவகார்த்திகேயன் நான் வாய்ஸில் பேச போகிறோம். லைனில் ஹோல்டில் இருக்கார். ஸோ வந்து பேசலாம். நான் கொடுக்குறேன். அந்த மணி பின்றியடா. ஹலோ வணக்கம் பிரதர். வணக்கம், எப்படி இருக்கீங்கண்ணா? வணக்கம் நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் நிஜமா நம்பவே முடியல, நான் உங்கள்ட்ட தான் பேசுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதே. நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் பிரதர், பயங்கரமாக பண்ணுறீங்க. காமிச்சாங்க டீம்மேட்ஸ் எல்லாரும். நான் சத்தியமா நம்ப முடியல. நான் ரொம்ப நன்றி. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் நீங்க ஏதாவது மைண்ட் பண்ணிக்கலாம், ரெக்கார்ட் பண்ணிக்கலாமாண்ணா? ஷோர் கண்டிப்பாக பண்ணிக்காங்க. தேங்க்யூ. சொல்லுங்கண்ணா, எப்படிலாம் இருக்கீங்க?
ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ ப்ராஜெக்ட் ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன். அதுக்கு என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் வெப் சீரிஸ் ஏதோ போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பசங்களாம் சேர்ந்து ஒரு சீரிஸ் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நல்லா பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் டீமுக்கும் என்னோட வாழ்த்துக்கள் சொன்னேன்னு சொல்லுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரதர். ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ஹலோ சார் வணக்கம் சார். ஓகே பேசிட்டீங்களா? சரி இப்ப அதான் என்னன்னா இந்த படம் பேர் இப்பதான் சொன்னாங்க எல்லாரும். சொல்லுங்க சார். என்னன்னா 9 மணிக்கு 2 சட்னி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். புரியல சார். 9 மணிக்கு 9 மணிக்கு 2 சட்னி படம் பேர் இதுங்களா? ஆமா 9 மணிக்கு 2 சட்னி. நல்லா தானே இருக்கு படம் பேரு. இல்ல மாத்தணுமா சொல்லுங்க. விளையாடுறீங்களா? எனக்கு புரியல. 9 மணிக்கு 2 சட்னி படம். எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. உங்களுக்கு கால் பண்ணி விளையாடணும் எங்களுக்கு வேலையாப்பா? என்னப்பா பேசுறீங்க? ஆமா சார், நாங்க தான் வேலை வெட்டி இல்லாம இருக்கோம். அதனாலதான் நீங்க என்கிட்ட கூப்பிட்டு பேசிருக்கீங்க. கரெக்டா? இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷனுக்காக தான் கூப்பிட்டோம். இல்லன்னா வந்து எங்களுக்கு வேலை வெட்டி இல்லாம உங்களுக்கு கால் பண்ணி எப்படி வெட்டியா இருக்கிறவங்கள்ட்ட கால் பண்ணி பேச முடியுமா? சரி ஓகே. பேசுறவங்க இப்படியா சார் பேசுவாங்க? வரமுறை தெரிஞ்சுக்காம நீங்க மேனேஜர் ஆயிட்டீங்களா? நீ உங்க பேர் என்ன? மணி தானே? அது என்ன மணி? மணிகண்டன். மணிகண்டனா? ஆமா. அப்போ உங்களுக்கு கண்டன் தான் தம்பி. பார்த்து பேசுங்க தம்பி. சரியா? போயிட்டு இருக்குது. கண்ட தாண்டி போயிட்டு இருக்கா? நல்லது தனி. ஆனா எனக்கு இல்லையா, என்கிட்ட பம்புக்கு வர்றவங்களுக்கு. ஆமா. அப்படியா? யாருன்னு சொல்லுங்க. இப்ப நான் கார்ல போயிட்டு இருந்தோம், நின்று நான் உங்கள்கிட்ட பேசிட்டேன். கார் ஓட தானே செய்யும். எப்படி கார் நின்றுட்டு? சத்தியமா சரி வரல. புது கார் வச்சிருக்கேன், பழைய கார் வச்சிருக்கேன், இல்ல ஓட்ட கார் வச்சிருக்கேன். அதை பத்தி உங்களுக்கு என்ன? உங்க வேலை எதுவோ அதை மட்டும் பேசுங்க. ஐயோ சாரிங்க. சாரி தெரியாம வந்து பாத்தீங்கன்னா பேசிவிட்டோம். சரியா? இப்ப என்ன பண்ணாட்டீங்க நீங்க? இப்ப எதுக்கு இப்ப தேவையில்லாம டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? யாரு பஸ் சொல்லுங்க. சும்மா பொதுவா யார்ட்டையா கூப்பிட்டு பேசிட்டு இருப்பீங்களா? கேக்குதா? ஹலோ மணி மணி. போனே கட் பண்ணிட்டாரு. ஹலோ டேய் அறிகிட்டவனே பரதேசி பல தம்பி. கொஞ்சம் என்னப்பா பேசிட்டு இருக்கும்போது கட் பண்றீங்க? ஐம்பாக கூடாதுன்னு பேசிட்டு தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு யாருன்னு முதல்ல சொல்லிட்டீங்கன்னா நான் அதுக்கு ஏத்த மாதிரி பேசுவேன். சரி நான் யாருன்னு சொல்லட்டுமா? சொல்லி தொலைங்கன்னு. சொல்லி தொலைங்கன்னு சொன்னா எப்படி சொல்ல முடியும்? எவ்வளவு சொல்லி சொல்ல சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. எப்படி பேசுறது? மேல் வீட்டுல இருக்கு, ஏன் கீழ் வீட்டுல இருக்கு, ஏன் சைடு வீட்டுல இருக்கு, என்ன எப்படி பேசுற? அதிகமா ஏதாவது திட்டி விட்டுருவேன். தம்பே சரி ஓகே. கூல் டவுன். நானே தெரியல இன்னும். யாரு தெரியல. திருப்பி என்ன திருப்பி மறுபடியும் மாத்திடுவார். மணி வந்து பாத்தீங்கன்னா 2 ஆகுது. மணி 2 மணி ஆகுது. எனக்கு சிரிப்பே வரல. மணி 7:30 வந்து இன்னும் ஒரு 4 மணி நேரம் இருக்கு. சரி ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ப்ரோ இது ஒரு சின்ன பிராங்க் தான் ப்ரோ. கிழிச்சு போடுவார்த்தாமா. யாருக்கோ இது. அதாவது நான் வந்து முஸ்தபா. நம்ம வந்து ஆல்ரெடி பேசியிருக்கோம். ப்ரோ என்ன ப்ரோ இது கண்டென்ட்? இல்ல ப்ரோ, என்னன்னா அதாவது மணி ப்ரோ வந்து கால் பண்ணி பிராங்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களோட ரசிகர்கள் தான் வந்து கேட்டாங்க. உங்களோட ஒரு நல்ல ஒரு முகத்தை தான் பார்த்துருக்கோம். சரி இந்த மாதிரி பிராங்க் பண்ணி நீங்க எப்படிலாம் ட்ரிகர் ஆகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் வந்து மக்களுக்கும் நான் வண்டி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி எப்போ ஏன்டா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? உங்க ஃபேன்ஸ் தான் வந்து இதுக்கு காரணம், முக்கிய காரணம். எஸ்கேப் ஆயிட்டான் பாத்தீங்களா சுஜித்? சொல்லு. நீ பயங்கரமான ஆள்ற நீ. ஆனா நம்மளோட ரசிகர்கள் யாராவது வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம இட்ஸ் மீ முஸ்தபா சேனலுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு அவங்களும் ரொம்ப பெரிய சேனலா வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணுவீங்களா ப்ரோ? கண்டிப்பா ப்ரோ, டெஃபினட்டா. நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணும்போது கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வருவேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே ப்ரோ, பை. ஃபைனலா வந்து மணி ப்ரோ வந்து பிராங்க் பண்ணி முடிச்சாச்சு. பார்க்குற வியூவர்ஸை வந்து யாருமே வந்து தப்பா நினைச்சுக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு ஃபன்னான செக்மெண்ட் தான் அது. தேவையில்லாத வேலை பார்த்துக்கிருக்க பிலிக்ஸ் போயிடாமா. ஒரு பிராங்க் பண்ணி அவங்க வந்து என்ன அவங்க ரியாக்ட் பண்றான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ரொம்ப ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டாங்க. அண்ட் மறக்காம வந்து அவங்களோட வெப் சீரிஸ் பாருங்க. புதுசா அவங்களோட வெப் சீரிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா கோவமாயிட்டாரு. பட் என்னதான் கோவமா இருந்தாலும் அட் லாஸ்ட் பிராங்க் அப்படின்னு சொல்லும் போது
எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு ஓகே பிகாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்வீட்டா பேசினாரு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான பிராங்க் வீடியோல பார்க்கலாம். நெக்ஸ்ட் யாரை பிராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். கிரிஞ்சு